நடிகர் சூர்யா அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ. ஜென்ரலாக நம்ம சேனலில் நடிகர் சூர்யா அவர்களை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு கோலிவுட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஹிந்தியில் எப்படி ஆமீர் கானோ அப்படி தமிழில் சூர்யா அவர்கள்னோ, கமல் சாருக்கு அடுத்தபடியாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னும் இது மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அவருடைய யோகா, ஃபிட்னஸ்ஸு, அவர் வந்து சொசைட்டிக்கு பண்ணுற நல்ல விஷயங்கள், தன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா எத்தனையோ பேருக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸ் நற்பணி இயக்கம் என்ற பேரில் நிறைய நல்லது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிளட் டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேரை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய உதவிகள் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சூர்யா சாரும் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு குறை வந்து அவர் மேலே வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஒரு நிறையுள்ள ஒரு மனுஷன் தான் சூர்யா சார். ஸோ அது மாதிரி சூர்யா சாருடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வேண்டுகோள். அது என்ன அப்படின்னா, அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற குழந்தை ஸ்ரீனிகா அப்படிங்கிற குழந்தை. இந்த குழந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற மரபணு குறைபாடு நோய் வந்து இருக்குது. இதனால் வந்து ரொம்ப இந்த குழந்தை வந்து உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 16 கோடி ரூபாய் தேவை. ஸோ ஒரு 16 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வந்து அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு 16 கோடி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு வேக்சின் போட்டு அந்த குழந்தையோட உயிரே காப்பாற்றிடலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த சூரரை போற்று சூர்யா சாரோட படம் பார்க்கும்போது சூர்யா சாரோட அப்பா கேரக்டர் வந்து ஒரு டெத் பெட்டில் இருப்பார். அந்த டைமில் சூர்யா சார் அவங்க அப்பாவை போய் பார்க்கணுன்னு போவார். அவர்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து காசு அதிகமாக இருக்காது அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு. எல்லா இடத்துலையும் போய் கெஞ்சுவார், கதறுவார். அந்த சீன் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு சினிமாவிலே ஒரு சீனை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் இந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் வந்து இன்றைக்கி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து இந்த குழந்தைக்காக வந்து இறங்கி சமூகத்தில் வந்து போராடி அந்தளவுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பத்தலை. நம்ம நாட்டில் வந்து 70% பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே தான் இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாக இருந்தால் இன்னும் வேக்சின் வந்து சிம்பிளாக போடலாம். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த குழந்தைக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஒரு 20 நாளில் இந்த வேக்சின் போடலை அப்படின்னா குழந்தையோட உள் உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்த ஒரு 20 நாளில் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு 35% வந்து நம்ம அமௌண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் மீதி இருக்கிற ஒரு 65% அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க நான், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோட எந்த நடிகருடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாவோ இல்லை ஒரு 100 ரூபாவோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தையோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைமுடி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். தலையில் இருக்கிற முடி இல்லைன்னா ஏதோ நம்ம ஒரு கொலை குற்றம் பண்ண மாதிரி அப்படியே அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். இந்த தலைமுடியை வந்து திரும்ப வர வைக்கணுன்றதுக்காக நிறைய காசு கொடுத்து ஏர் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டான இடங்கள் இருக்கோ அங்கே போய் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபாரின் அப்ராட் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தலை முடி இல்லைன்னா நம்ம அவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம். ஆனால் தலையில் இருக்கிற முடியை விட உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கொடுக்க போகிற இந்த ஒரு 50 ரூபா, 100 ரூபா இது மாதிரியான அமௌண்ட்டு கண்டிப்பாக இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு உதவி பண்ணும். ஸோ அடுத்த ஒரு 20 நாளில் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தையோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கிற இந்த இன்ஸ்டா பேஜில் நீங்கள் போய் பாருங்கள். ஸ்ரீனிகா ஃபைட்ஸ் SMA அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டைப் பண்ணுங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இறங்கி இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் பாரதி ராஜாலேருந்து நடிகர் பிரசன்னாலேருந்து பெரிய செலிபிரிட்டியிலேருந்து எல்லாருமே இறங்கி அந்தளவுக்கு குழந்தைக்காக வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நாமளும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸ்ரீனிகா அப்படிங்கிற குழந்தையோட பிரச்சனை எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்னுடைய டீச்சர் ஒருத்தர் மூலயமா தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவர் சொல்லி தான் நான் இந்த குழந்தைய பற்றி பேசணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்சது நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் கையில் சரி எனக்கு இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்சது வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் குழந்தை பற்றின இந்த ஸ்ரீனிகா ஃபைட்ஸ் SMA இந்த பேஜில் போய் அந்த போஸ்ட்டை எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் லிங்காக வைக்கிறதோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ இல்லை எதன் மூலயமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப வசதியானவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய ஆட்கள், சமூகத்தில் தெரிஞ்ச பெரிய ஆட்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து குழந்தையோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிடலாம்.
அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே சூர்யா சாருடைய ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஸ்ரீனிகா குழந்தையோட உயிரை வந்து நம்ம நல்லபடியாக காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் சூர்யா சாருடைய பர்த்டே இதே டைமில் ஒரு வீடியோ சந்தோஷமாக உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீனிகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுப்போம். ஸோ எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றுவோம். அண்ட் ஃபைனலி ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்கள் அன்பான ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்புகிறோம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்டு ஸ்ரீனிகா ஃபைட்ஸ் SMA இந்த பேஜில் போய் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு எல்லாரும் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, இந்த விஷயத்தை பற்றின சீரியஸ்னஸ் அப்படி என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரிய வரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.